ஐபிஎல் போட்டியில் சாம்பியன்ஷிப்பை மூன்றாவது முறையாக கைப்பற்றிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். வெற்றி இலக்கை எட்டியதும் மைதானத்திற்குள் உற்சாகமாக ஓடிவந்த கொல்கத்தா அணி வீரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டாட்டம். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினருக்கு 20 கோடி பரிசு. இரண்டாவது இடம் பிடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஐபிஎல் இறுதிப் போட்டி வரலாற்றில் மோசமான சாதனை படைத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2013ஆம் ஆண்டு ஃபைனலில் சிஎஸ்கே எடுத்த 125 ரன்களை விட குறைவாக 113 ரன்களை மட்டுமே குவித்தது. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்ததால் கண்ணீர் சிந்திய அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் சோகத்தை மறைத்துக் கொண்டு கைத்தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்திய உருக்கமான காட்சிகள். ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றியால் உற்சாகம். ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பறக்கும் முத்தத்தை பரிசளித்த ஷாருக் கான் மற்றும் வீரர்கள். நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் அதிக ரன்கள் குவித்து ஆரஞ்ச் கேப்பை கைப்பற்றிய விராட் கோலி இரண்டாவது முறையாக பெற்று முதல் வீரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பை கைப்பற்றிய பஞ்சாப் அணியின் ஹர்ஷல் பட்டேல் இந்த சீசனில் 14 போட்டிகளில் விளையாடி 24 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரம். வங்கதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரை இடையே கரையை கடந்தது ரெமல் புயல். வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ரெமல் புயல் காரணமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பலத்த காற்றுடன் கனமழை. பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை. ரெமல் புயல் காரணமாக மேற்கு வங்க கடற்கரை பகுதியில் வசிக்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். ரெமல் புயல் எதிரொலியாக அசாமில் 7 மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட். 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ரெமல் புயலை அடுத்து பெய்த கனமழையால் மேற்கு வங்கத்தின் பல பகுதிகளிலும் வெள்ளம். சாலைகள் தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. மேற்கு வங்கத்தின் மேதினிபூர் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் ரெமல் புயலால் சாய்ந்த மரங்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் மும்முரம். ரெமல் புயல் கரையை கடந்த நிலையில் மேற்கு வங்கத்தின் திகா கடற்கரையில் குவிந்த மக்கள் அலைகளோடு குடும்பத்துடன் விளையாடி மகிழ்ச்சி. தமிழகத்தில் நேற்று 5 இடங்களில் சதம் அடித்த வெயில்.
அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 103.28 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் உயர்வு. புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பன்ருட்டி அருகே திருமணம் முடிந்து 3 மாதம் மட்டுமே ஆன இளம்பெண் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை. மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் புகார். காலேஜுக்கு போச்சு, திருப்பி ஒன்றும் தெரியல. எங்களுக்கு செய்தி வந்தா பிறகு நானா கேட்டோம்மா போன் போடுங்கன்னு என் மாவட்ட சொன்னான். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விவசாயியினுடைய தோட்டத்தில் 5 அடி ஆழத்திற்கு ஏற்பட்ட திடீர் பள்ளம். வானிலிருந்து விழுந்த மர்ம பொருளால் பள்ளமானதாக கூறப்பட்டதால் அதிகாரிகள் ஆய்வு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக அரசியலமைப்பை மாற்ற முடிவு செய்துள்ளது இந்தியா கூட்டணி. உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் நாட்டு மக்கள் மட்டும் ஏன் முன்னேறவில்லை? மத்திய பாஜக அரசுக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. பஞ்சாபை ஏடிஎம் மையமாக மாற்றி அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை தன் மீதான ஊழல் வழக்குகளுக்காக செலவிடுகிறார் கெஜ்ரிவால். தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தேர்தல் முடிவு மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு நாள் அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. ஐபிஎல் கோப்பையை வென்றதும் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷாவுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆலோசகர் கௌதம் கம்பீர் சந்திப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக அறிவிக்கப்படுவார் என கூறப்படும் நிலையில் நிகழ்ந்த சந்திப்பால் எதிர்பார்ப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி புனித அமல அன்னை ஆலய தேர் திருவிழா. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை.